யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். ஆமென். ராணுவங்களின் யுத்தங்களை நடத்துகிற கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 நாள் நிந்தை, அவமானம், நிந்தித்து பேசின தூசண வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவு கட்டினாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு முடிவை கட்ட போகிறார். கர்த்தர் உன் நிந்தையை ஜெயிக்கக்கூடிய தாவீதுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் இறங்கி வந்து, தாவீதோடு இருந்த கர்த்தர் உனக்குள்ள இருந்து உனக்கு விரோதமாய் பேசுகிற சத்துருக்களை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கோலியாத்துக்களை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பெலிஸ்தியனை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதர்களை கர்த்தர் ஜெயிக்கும்படிக்கு உன் கையை உயர்த்துவார். உனக்கு கிருபை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுப்பார், ஜெயிக்கக்கூடிய ஜெபாவியனுக்குள்ளே கொடுத்து சத்துருக்களை ஜெயிக்கிற ஆலோசனை கொடுத்து கர்த்தர் தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல ஏலா பள்ளத்தாக்கிலே நீங்களும் ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்.